உங்கள் பகுதியின் சுற்றுலா தலங்களை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதா? அங்கு வரும் பயணிகளுக்கு தேவையான வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளதா என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். கொடைக்கானல சுற்றுலா தலங்கள் நிறைய நல்லா மேம்படுத்தணும். நிறைய மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. நிறைய குறுகலான சாலைகள் இருக்கனால அடிக்கடி டிராஃபிக் ஜாம் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாய்லெட் ஃபெசிலிட்டி நல்லா பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி வாட்டர் பாட்டிலுக்கு பார்த்தீங்கன்னா 20 லிட்டரு ப்ளஸ் 5 லிட்டர் மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அது நல்ல விஷயம் தான். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே மிஷின் வாட்டர் ஃபில்டர் மிஷின் வச்சுருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மக்களுக்கு இந்த ரோப் கார் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஜஸ்ட் பேச்சளவு மட்டும் தான் இருக்குது. அது எல்லாம் கொண்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்ல சுற்றுலாத்தலங்கள் இன்னும் நல்லா முன்னேறும் அப்படின்னு நினைக்கிறோம். சுற்றுலா தலங்கள் மேல்படுத்துறேன்னு அறிவிப்போட சரி, எந்த சுற்றுலா தலமும் உங்களுக்கு பாதுகாப்பு வசதியோட கிடையாது. எங்கே போனாலும் டிராஃபிக் ஆகுது, எங்கே போனாலும் வண்டி நிப்பாட்டுறதுக்கு இடம் இல்லை. வர சுற்றுலா பயணிகள் பாத்ரூம் வசதிகள் கிடையாது. எல்லா சுற்றுலா தலத்துலையும் அது பண்ணி கொடுக்கணும். சொல்றதோட சரி, அறிவிப்போட சரி, அதை தொடர்ந்து செயல்பாட்டு கொண்டு வரல. மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு சுற்றுலா தலத்துல போய் பாக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல குடிநீர் வசதி கிடையாது, கழிப்பற வசதி கிடையாது, போக்குவரத்து நெரிசல்ங்கிறதுனால வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் சாலை ஓரத்துல இப்ப கட்டி இருக்க ஒரு 7 டாய்லெட்டுகள் உட்புறத்துல இருக்கு. சுற்றுலாதார பக்கத்துல எந்த ஒரு டாய்லெட்டும் கிடையாது. அதே மாதிரி சாலை ஓரத்துலயும் டாய்லெட்டுகள் கிடையாது. போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் பொழுது இந்த சுற்றுலா பயணிகள் காருக்குள்ள மட்டும்தான் இயற்கை உபாதைகளை அடக்கிக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. இதனால அவங்க பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகிறாங்க. அதனால கழிப்பட வசதி மிக மிக அவசியமான அதை செஞ்சு கொடுக்க நீண்ட காலமா சுற்றுலா பயணிகள்ல இருந்து பொதுமக்கள் கோரிக்கை வச்சு இதுவரையிலும் அதை செஞ்சு கொடுக்கல. ரோப் கார் வந்துடும் சொன்னாங்க, அதுவும் வரல, வெறும் திட்டமாவே போச்சு. மாற்றுப்பாதை வந்துடும் சொல்லிட்டு எல்லாம் மினிஸ்டர் எல்லாம் கல்லு ஊன மாணிக்கு, அந்த கல்லு ஊன மாணிக்கு இருக்கு, இன்னும் மாற்றுப்பாதை வரல. பேத்துப்பாறை டு புளியூர் வழியா வரும்னு சொன்னாங்க, அதுவும் என்ன ஆச்சுன்னு தெரியல அந்த திட்டம். அது இல்லாம ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா பெருமாமலையில இருந்து நம்ம இங்க கொடைக்கானலுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் ஆயிருது. அதனால எல்லாருமே இப்ப டூரிஸ்ட் ஃபுல்லா மாறி போய்கிட்டே இருக்காங்க. ஒரு பார்க்கிங் கிடையாது, ஒரு கழிப்பறை கிடையாது, ஒரு குடிநீர் கிடையாது. இது திட்டங்களா மட்டும் வந்துகிட்டே இருக்காங்க, செயல்படுத்துறதே கிடையாது. அதனால இங்க இருக்க எல்லாமே நாங்க சுற்றுலாவை நம்பி மட்டும்தான் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால நிறைய பேருக்கு குடும்ப ரீதியா வருமானம் இல்லாம ரொம்ப பேர் பாதிக்கப்படுறாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் பார்க்கிங் வசதிகள் இருந்தா இன்னும் கொஞ்சம் சுற்றுலா பயணிகளுக்கும் சரி, இங்க உள்ள வியாபார தளத்துல இருக்கிற மக்களுக்கும் சரி ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இன்னொரு விஷயம் சுற்றுலா தலங்கள்ல மெயினா சுற்றுலா பயணிகள் பாதிக்கப்படுற ஒரு விஷயம் பாத்ரூம் வசதி. அது சில்வர் ஃபால்ஸ் கிட்டையும் லேக் பகுதியில மட்டும்தான் இருக்கு, வேற இடத்துல இல்ல. அதுவுமே பயன்பாட்டுக்கு இருக்குதா என்னன்னே தெரியல, மேக்சிமம் பூட்டி தான் இருக்கு. ஸோ அந்த பாத்ரூம் வசதிகள் இன்னும் அடிப்படை வசதிகளை இன்னும் எல்லா இடங்கள்லயுமே அரசு பண்ணித்தரணும். மக்கள் குரல் பகுதியில் கொடைக்கானல் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.